பசங்க பொண்ணுங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லாம இருக்கிற விஷயம் தான் ஒரு குறிப்பிட்ட வயசுல அவங்க வெளியில சொல்லும் போது எக்கச்சக்கமா நாம கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆமா. இன்னொன்னு அவங்க வந்துட்டு அலட்சியமா விட்டுற சின்ன சின்ன விஷயங்கள் நம்மள ரொம்ப பாதிச்சிருது. அதனால தான் நம்ம பேரண்ட்ஸ் மாரியே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஏஜ்ல லவ் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு ஏஜ்ல அவங்கள பிடிக்காம இருக்கும். ஒரு ஏஜ்ல ஐய்யய்யோ! இவங்களே அப்படி நினைச்சிட்டோம்னு ஏறும். அது அந்த புரிதலே ஒரு கிராஃப்ல தான இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரண்ட்ஸ். ம். அதுக்கப்புறம் ரொம்ப ரெஸ்பெக்ட். ஆச்சரியப்பட்டுட்டேன். ம். என்னடா இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி. ம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஐய்யய்யோ! இது என்ன இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த மாரி என்ன போயிருச்சு. கொஞ்சம் தெளிவா இருந்திருந்தா இதெல்லாம் ஆ, பண்ணியிருக்கலாம்ல ஆ, அப்படின்ற ஆ, கோவம் கரெக்ட். வரும். ஏன் அவ்ளோ கிளாரிட்டி இல்ல? ஏன் இத்தன பேர் இருக்கிறீங்க? சொந்தக்காரங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. கூடவா இவ்ளோ சொல்லல? ஏன் ஒரு தடவ கூட சொல்ல? ஏன் ம். அத பண்ணலன்னு சொல்லிட்டு ம். ஒரு இடத்துல வருது. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா, பயங்கரமான கோவம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னன்னா, வேற வழி இல்ல. என்ன செஞ்சாலும், என்ன ஆனாலும் நம்ம அம்மா, அப்பா ம். அறியாமையில பல விஷயங்கள் செஞ்சிருந்தாலும், மனசளவுல அவங்க வந்து